ஒவ்வொரு ஊர்கள்லையும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு வார வழிபாட்டு மன்றம் தான் இருக்குது எல்லா ஊர்லயும். ஆனா சில ஊர்களில் மட்டும் சக்தி பீடம் அப்படின்ட்டு அமைச்சிருக்காங்க. சக்தி பீடம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களால மேல்மருவத்தூர் ஆதிபராசரின் உருவ சிலை இருக்கும். அந்த உருவ சிலை இருக்கக்கூடிய இடத்தை சக்தி பீடம் அப்படின்னு சொல்றோம். இது நாகப்பட்டினம் மாவட்டத்துல 4 55 4 கிராமத்துல மட்டும்தான் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே சக்தி பீடம் அமைஞ்சிருக்குது. அந்த சக்தி பீடத்தினுடைய ரகசியங்களை உண்மைகளை நான் நேரடியா இன்னைக்கு போய் அது காட்சிகளை எடுத்து அதனுடைய உண்மைத்தன்மைகளை நேரடியாக விளக்கி இருக்கிறேன். அதை நீங்க இப்போதைக்கு பார்த்து உங்களுடைய கமெண்ட்டு, உங்களுடைய சப்ஸ்கிரைப்பு எல்லாத்தையும் பண்ணுங்க. வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம். இப்பொழுது நாகைப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய தாலுகா 4 வேதபதி மேல்மருவத்தூர் அருள்மிகு அன்னை ஆதிபராசக்தி சக்தி பீடம். மற்ற ஊர்களெல்லாம் மேல்மருவத்தூர் வார வழிபாட்டு மன்றம் அப்படின்ட்டு இருக்கோம். இங்கே சக்தி பீடம். நம்ம டெல்டா மாவட்டத்தில் 3 சக்தி பீடங்கள், ஒன்று தஞ்சாவூர், இன்னொன்று திருவாரூர், அதற்கு அடுத்தபடியாக 4 வேதபதி கிராமத்தில் சக்தி பீடம். சக்தி பீடம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அம்மா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியுடைய சிலை அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். மிக சிறப்பு வாய்ந்த தலம். இந்த தலத்தில் நானே நேரடியாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்துகிட்டு இருக்கேன். இங்கே சிறப்பாக ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னைக்கும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில அந்த திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட நேரடியாக அவங்க அன்னதானம் கொடுத்து ஒரு இடத்துல குழந்தை பாக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருந்ததை நானே நேரடியாக பார்த்துருக்கேன். வளைகாப்பு வரைக்கும் நேரடியாக அவங்க பண்ணியிருக்காங்க. யாராருக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்குதோ அதையெல்லாம் வேண்டிக்கிட்டு அவங்க நேர்த்தி கடனா சிறப்பாக, அதுவும் பராசக்தி மிகவும் பிடிச்ச அன்னதானத்தை அவங்க இங்கே சிறப்பாக செய்கிறாங்க. அதன் மூலமாக மக்கள் அவங்க வேண்டுதல் நிறைவேறுது. அதை கண் கூட நம்ம நேரடியாகவும் காண முடியுது. அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சக்தி பீடத்தில் தலைவர் மற்றும் பொருளாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் இப்போ அங்கே நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இந்த சக்தி பீடத்தை பற்றி அவங்க நேரடியாக இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. சக்தி வணக்கம். இந்த சக்தி பீடத்தை பற்றி கொஞ்சம் அமைஞ்சது, இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல் நம்ம தஞ்சை மாவட்டத்துக்கான முதல் சக்தி பீடம் இங்கே தான். அம்மாவோட உத்தரப்பேரில் 4 வேதபதியில் 4 வேதங்களுக்கு அதிபதியான இடம் இது. சரிங்க. ரெண்டாவது இங்கே இந்த கடற்கரை ஓரம்ன்றதுனால அம்மா சொன்னது இந்த சக்தி பீடம் சரி பாதுகாப்புக்காக இதை நான் அருளி இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சு. சரி. இது அதாவது பாதுகாப்புனா இயற்கை இடர்பாடுகள், அதாவது சுனாமி மற்றும் புயல் காரணமா ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நான் களையிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இன்னொன்று தீவிரவாதமும் சொன்னிச்சு. ஓ, தீவிரவாதம். ஆமா, தீவிரவாதத்துக்கும் உங்களுக்கு ஒரு இது சொன்னிச்சு. சரி. அருள்வாக்குல சொல்லிருக்காங்க. அருள்வாக்குல நேராவும் சொன்னிச்சு. நரிமணம் அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. சரிங்க. எண்ணெய் இயற்கை வளம்லாம் கிடைத்தது. சரிங்க. இது 21/10/1990 அது அம்மாவோட அடிகளார் அம்மாவோட திருக்கரங்களால் இது கும்பாஷன குடமுழுக்கு நடைபெற்றது. சரிங்க. அதுக்கப்புறம் இப்ப 13/7/2020 சமீபத்தில், ஆமா, சின்னவர் அம்மாவனால அவங்க திருக்கரங்களால் 35 வருஷத்துக்கு அப்புறம் இந்த திருக்குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அவங்களுடைய நேரடி தலைமையில் நடத்தினாங்க. அதுல லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது இங்க கஞ்சி வார்க்கிறது இல்லையா, கஞ்சி வார்க்கிறது அதுக்கு நம்ம மற்ற மாவட்டங்கள்ல நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்களை நம்ம பார்க்க முடியுது. நமக்கு ஒரே பக்தி பரமசம் மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அது ஆடிப்பூரத்தன்னைக்கு ஆடிப்பூரத்துக்கு முதல் ஞாயிறு அங்க மருவத்தூர்ல முடிஞ்ச பிறகு இங்க மருவத்தூர்ல முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறமா ரெண்டாவது நடக்கிறது இங்க 4 வேதபதி அப்படிதானே? ஓகே ஓகே, நல்லதுங்க. ஐயா, உங்களுடைய பேர்? என் பேர் சண்முகம். திருத்துறைப்பூண்டி வட்டத்துல இருந்து வந்துறீங்க. மிக்க சிறப்பு, நன்றிங்க. வணக்கம் ஐயா, உங்க பேர்? மகேந்திரன். திருவாரூர் மாவட்ட பகுதி செயலாளர். ரொம்ப நன்றி, வணக்கம்.
நீங்கள் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம், உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. சக்தி பீடத்தினுடைய தலைவர். நீங்கள் மிகச்சிறப்பாக செயலாற்றிக்கிட்டு வர்றதுங்கிறது நானே நேரடியாக பார்த்துருக்கேன். எல்லாருடையும் மக்கள்கிட்ட அன்பாக பழகுறீங்க, அதையும் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றிங்கய்யா. நாலு வேதபதி சக்தி பீடத்தின் மற்றொரு சிறப்பாக இங்கே வந்து அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். அரச மரமும் வேப்ப மரமும் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மரம், ரெண்டு சேர்ந்து இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரச மரத்தையும் வேப்ப மரமும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற இடத்த வந்து அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி அமாவாசை தினத்தில் காலையில் அதிகாலையில் சுற்றி வந்து 108 தடவை சுற்றி வந்தாக்கா முன் ஜென்ம பாவங்கள், வினைகள், செய்த வினைகள் இது எல்லாம் அகன்று நமக்கு வந்து இருக்கக்கூடிய தடைகள், பொருளாதார ரீதியாக திருமண தடைகள் மற்றும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் மற்றும் தொழில், வேலைவாய்ப்பு, கல்வி, இந்த மாங்கல்ய தோஷம்னு சொல்லணும்ல அந்த தோஷங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் இது எல்லாம் தீர்ந்து போயிடும். நான் சொன்ன மாதிரி அமாவாசை தினத்தில் காலையில் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 108 முறை சுற்றி வந்து தரிசனம் பண்ணணும். அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல. நன்றி, வணக்கம்.